அன்பானவர்களே, மை டியர் போர்ட்வோர்ட் பேப்பர்ஸ், விவர்ஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, தயவு செஞ்சு வீடியோ கொஞ்ச நேரம் பாருங்கள். ரொம்ப லென்த்லாம் இருக்காது. நான் ரொம்ப போர் அடிக்க மாட்டேன். ஓகேவா? எனக்கு தெரியும் என் வீடியோ நீங்களாம் யாரும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ பிடிக்கும். பட் அந்த மாதிரி வீடியோலாம் என்னால் போட முடியாது. ரைட்டா? நான் ஒரு தாத்தா ஸ்தானத்தில் உள்ளவன். என் குழந்தைகள் நலமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அவர்களுக்கு ஏற்றாற் போல வீடியோக்கள் தான் நான் கொடுக்கணுமே தவிர, நான் என் பிள்ளைகள், என் சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, இளைஞர்கள், சிறு பிள்ளைங்க இன்றைக்கி ஒரு வழிகாட்டி இல்லாமல் தி டோன்ட் நோ வேர் டு கோ. அவங்களுக்கு தெரியல, எங்கே போகணுன்னே தெரியல பாவம். அந்த அளவுக்கு இந்த சமூக அமைப்பு இருக்கிறது. பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஐ டெல் யூ, மாதா பிதா தான், குரு தெய்வம்லாம் கிடையாது. மாதா பிதா, பிதா மாதா பாசம் காட்டுறதுக்கு அம்மா, வித்தைக்கு அப்பா. அப்போ யார் வித்தை கற்றுக் கொடுப்பவர்? யார்? அப்பா தானே. அப்போ தானேப்பாங்க. அறிவு யாருப்பா? அப்பா தானேப்பா. குரு யாருப்பா? அப்பா தானேப்பா. வித்தைக்காரன் யார்? உனக்கு வித்தைகளை சொல்லிக் கொடுப்பவன் யார்? அப்பா தானே. அம்மா அறிவு இல்லாதவ, அம்மா அறிவு இல்லாதவ வெறும் பாசத்தை மட்டும்தான் அவளுக்கு காட்ட தெரியும். வேறு எந்த ஒரு மயிரும் அவளுக்கு தெரியாது. வேஸ்ட்டு. அம்மா வேஸ்ட். அப்பா தான் வித்தைக்காரன். அதனால தான் முதல்ல குடும்ப தலைவன்றான். 10 மாதம் பக்கரா வழியோட அவளை போய் அவன் இன்சியலாக போடுறான். எவன் நீ இன்சியலாக போடுறான்? சரி விடு, இதெல்லாம் இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகளில் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய அந்த பண்பாடு, நடை, உடை, ஸ்டைல்ஸ் அண்டு அவங்களுடைய கொள்கைகள், சித்தாந்தம். யார்கிட்ட வணங்கி பேசணும், யார்கிட்ட வணங்கி பேசக்கூடாது, எவங்கிட்ட பேசணும், எவங்கிட்ட நின்று கூட பேசக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுதான் வளர்ச்சி அடைந்த நாடு. இது வளராத நாடு. வளராமையே போயிடும், வழங்காமையே போயிடும். அதுதான் இந்த நாட்டுக்கு உள்ள சாபம். ஏன்னா மூட நம்பிக்கை, அறிவு இல்லை, படிக்காத முட்டா பசங்க, திருட்டு பசங்க, ஆட்டை போடுற பசங்க. ஏன்னா அவன் டீச்சர் படிக்கும்போது கடன் வாங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்ததா வீடியோவாக போடுறிய. நம்ம டீச்சர் கடன் வாங்க சொல்லி கொடுத்தார்கள். அதே மாதிரி டீச்சரு கடனை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாளா? ஏன்னா கடன் வாங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாளே அந்த டீச்சரு நாய், அதே நாய், அந்த திருட்டு நாய் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாளா? கடங்கார கம்மநாட்டிங்களா? 8 லட்சம் கோடிடா. 8 லட்சத்து சில்லற கோடி இருக்குது கடன். ஒவ்வொருத்தரும் வீட்டில் 4 பேரா 10 பேரா? 10 பேர்னா 30. எவ்வளோ? ஒருத்தன் தலை மேலே 3 லட்சம் ரூபாடா. 10 பேர்னா எவ்வளோ? 30 லட்சம். 30 lakhs கடங்காரன். நீ உன் வீட்டில் 10 பேர் இருந்தால் நீ 30 லட்சத்துக்கு கடங்காரன். ஒருத்தவங்க இருந்தால் 3 லட்சத்துக்கு கடங்காரன். 8 கோடி பேர் இருக்கிற. அப்போ 8 லட்சம் பேர் எத்தனை பேர் இருக்கா? அமெரிக்காவோட கடனில் தாடா வாழுது. ஆனால் அப்போ அமெரிக்காவும் கடனில் தான், அவனும் கடனாக வாங்கி தான் காலத்தை ஓட்டுனுக்கிறான். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தன்னா யாரு தெரியுமா? உன் மயிறு தெரியும் உங்களுக்கு. இலங்கை வேந்தன்னா இராணுவம், 10 தலை ராவணன். 10 தலை ராவணன் அவன் தான் இலங்கை வேந்தன். அற்புதமானவன், ராமனை விட சிறந்தவன், அற்புதமானவன். ஆமாம், சரி விடு, எவனை பற்றி பேசலாம்? உன்னை பற்றி தான் நான் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். காலையில் ஏஞ்சியா, வேலைக்கு போனியா, சாப்பிட்டியா, அதை பாரு. புராணம், மயிர், மண்ணாங்கட்டி எல்லாம் இல்லை. உன்னை ஏய்ப்பவன், உன்னை மிதிப்பவன், உன்னை நான் வழி நடத்துகிறேன்னு கூட்டின்னு போகிறான்டா. 200 கூட்டிகிட்டு போய் வெயிலில் உங்கள் ஆத்தாலையும் அந்த கழுவி பாவண்டா. டேய் பைத்தியக்கார பசங்களே, படிக்காத நாய்ங்களா, இளைஞர்களே, வாலிப பெண்களை, பாவம் அந்த கழுவி, பாவம் உன் ஆத்தா. நீ ஊர் மேயிற சரவணா ஸ்டோரு, மயிறு, மண்ணாங்கட்டி, புட்டுக்கு, புண்ணாக்கு, கீச்சின்னு அவனே கையை உள்ள நல்லா கையை பிடிச்சி ஜாக்கெட்டு விட்டு நல்லா பிடிச்சி அமுக்குடா சொல்கிற நாயை புறம்புக்கு எச்ச பெண்ணே. உன் தாய் 200 ரூபாய்க்கு வெயிலில் சாவராது. பொது கூட்டமாக, மயிறு கூட்டம், திமுக கூட்டம், அதிமுக கூட்டம், எச்ச பசங்க, திருட்டு பசங்க, அந்த கழுவி வெயிலில் ஒரு கொடியை எதுக்கு வந்தம்மா சரியில்லை. சாப்பிட்டியாம்மா? யாரும் கொடுக்கல. எப்படிம்மா கூப்பிட்ற? இல்லை வருவாங்க, கூட்டிட்டு போவாங்க. புறம்போக்கு நாயே, கமநாட்டி, சுனாமியில் சாவ போகிற எச்ச புறம்போக்கு.
பாவண்டா அந்த கழுவி. கூட்டம் கூட்டமாக 1 கழுவியா 2 கழுவியா 3 கழுவியா அந்த திருட்டு பசங்களும் ஆடிக்காரில் வரான், கொடி வச்சுக்கலாம். அந்த போலீஸுக்காரன் அவன் பண்ணின்னு இருக்கிறான். டேய் அழிய போகிறீங்கடா, அழிய போகிறீங்க. ஒட்டு மொத்தமாக இயற்கை உங்களை அப்படியே அந்த வெயிலில் வரலாம். 2-3 நாளில் பயங்கரமான வெயில் வரலாம். மீட்டிங் பண்ணுங்கடா, டே மீட்டிங் போடுங்கடா டே போடுங்கடா மில்டன். கூட்டமாக நீங்கள் எரிஞ்சு சாவ போகிறீங்க. கட்சி கிச்சி மயிறு மண்ணாங்கட்டி உன் கொடி கிட்டி எதுவும் இல்லாமல் தெரிச்சு ஓட போகிறீங்க. லாரியில் அடிப்பட்டு சாவ போகிறீங்க ராஸ்கல். ஒரு கிழவி ஏன்னா 200 கொடுக்குறீங்க. மேலே ஒரு 300 போட்டு 500 கொடுத்தா என்னடா டே? குப்பை பொறுக்கிறவன் ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிக்கிறான்டா. குப்பை பொறுக்கிறவன் ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிக்கிறான். ஏடா உனக்கு ஓட்டு கேட்டு இந்த நாய் வெயிலில் சாவுது, அதுக்கு 200 அதை கொடுக்கலையா எல்லாம் புறம்போக்கும் கீழே இருக்கிறான் பாரு அல்லக்கை நாயை திருட்டு புறம்போக்கு கவுன்சிலர் எச்ச திருட்டு நாய் கூட்டே மாலை. அவ்வளோதான் உங்களுக்கு கெட்ட வார்த்தை வருது. யான் பாஸ்கோ கோவம் அடைய சுனாமி, கடல் பொங்குறது. எந்த ஊராவது ஒரு ஊர் அழியும், ஞாபகம் வச்சுக்கோ. அந்த தாய்மார்களை, அந்த கழுவிங்களை, அந்த குழந்தைங்களை சித்திரவதை செய்யாதீங்க. உங்கள் கட்சியெலாம் இனிமேல் இருக்க போகிறதில்ல. இன்னும் ஒரு எந்த சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, ஒரு 3 தலைமுறை தான். மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம், எப்பேற்பட்ட சாம்ராஜ்யங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, கண்ணு காணாமல் போயிடுச்சு, சதுரி போயிடுச்சு. கிரேக்க சாம்ராஜ்யம் ஆரியம்மா what is that? இன்னொரு சுவேரியா டெஜிப்பாடா மூஞ்சி மகரையும் சனியும் பிடிச்சி தர்மம் பிடிச்சி நான் சின்ன பசங்களா ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டேன். இந்த கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போகிறத நிறுத்திட்டு ஒழுங்கு மரியாதையாக படி, அறிவோடு 10 மொழிகளை கற்றுக்கொள், 10 வேலைகளை கற்றுக்கொள். உண்மையாக நேர்மையாக இல்லையா இயற்கை ஒன்று அழிச்சு சாவடிச்சு போடுற ரோட்டில் அண்ணாதியாக சாவை இப்போ செத்துன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோ சொல்ல ரொம்ப கோபமாக இருக்கிறேன் நான். கோவப்பட இயற்கை பொங்கி எழும், சுனாமி வரும், நிலநடுக்கம் வரும். ஏன் சூரியன் எரிஞ்சு அப்படியே மொத்தம் எரிஞ்சு சாம்பலாக போயிடும். ஞாபகம் வச்சுக்க. நான் ஜோசியக்காரன் இல்லை, ஜோசியக்காரன் இல்லை, புறம்போக்கு இல்லை, இல்லை, நேர்மை உண்மையானவன். ஒரு கண்ணகி மயிரை புடுங்கன்னா மதுரை எரிஞ்சுதுன்னா ஜான் பாஸ்கோ சாபம் விடுற மொத்த பேரும் செத்து போயிடுவீங்க. ஒழுங்கு மரியாதை திருந்தி அந்த கழுவிங்களை பாவம் ரோட்டில் பாவண்டா. நேற்று ஒரு கழுவியை பார்த்தா அழுவுது. என் ஜோபியில் காசு இல்லை, ஒரே ஒரு டீ, அந்த டீ கடையில் இல்லாமல் ஒரு டீ குடிச்சிட்டு போமா, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இது கிளவி சோறு போடாமல் அது கையில் ஒரு கொடியை கொடுத்து அதை கூட்டின்னு போய் ரோட்டில் விட்டுட்டு எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு கூட அதுக்கு சொல்ல தெரியல. எதுக்காம்மா அந்த ஏமாயவன் கூப்பிட்டான்லாம் வேறு, அந்த பிறந்தோக்கு திருட்டு பசங்கள்லாம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வரலாமா? அவன் கிட்னிலாம் ஓட்டு கிடையாது, ஜெயிக்க மாட்டான், சாக போகிறான். கிட்னி கண்ணுக்குன்னெல்லாம் எடுத்து வித்துடுவாமா அந்த திருட்டு பையன், தமிழன் திருட்டு பையன், பையன். வந்தாரை வாழ வைப்பவன் இல்லைம்மா இவன். வந்தவங்களை ஒரு 3 நாள் வாழ வைக்கிறதா சொல்லி ஜோபியில் இருக்கிறது, பையில் இருக்கிறது எல்லாத்தையும் திருட்டு அந்த ரோட்டில் விட்டுருவான். அவன் தாம்மா அந்த திருட்டு பையன் தமிழன். பார்த்து புரிஞ்சுங்கம்மா. வந்தாரை வாழ வைப்பவன் இல்லைவன் வரோம் வெளியூரில் அங்கே இருந்தது வரல ஒரு 3 நாள் நல்லா பிடிச்சி வச்சுன்னு மொத்தம் காசு கீசு வாட்சி கீச்சு மயிர் மண்ணை எல்லாத்தையும் தீட்டிடுவான். நல்லா துண்ணுட்டு எப்படா அப்படின்னு தொட்டி விட்டுருவான். அப்புறம் அந்த பையன் போய் 2 மாதம் 3 மாதம் பிச்சை எடுத்து மண்ணை இல்லையே அதை பண்ணி இதை பண்ணி அந்த வேலையை பண்ணி இந்த வேலையை பண்ணி ஒரே வருஷத்தில் அவன் முதலாளி ஆகிடுவான். அவன் தான் மற்ற மாநிலத்துக்காரன். இன்றைக்கி சவுகார்பேட்டில் போய் இப்போ சரி சொல்லுவான். சவுகார்பேட்டில் போய் சூத்து தமிழன் நாயே வண்டி ஓட்டுறவனா ரிச்சாக்கார புறம்போக்கு அப்படி தான் திட்டுவான். சவுகார்பேட்டில் போய் பார், இந்த புறம்போக்கு வண்டி தான் இழுப்பான், பிக்பாக்கெட் தான் அடிப்பான். இந்த அவ்வளோண்டு உடஞ்சி பண்ணுறது அவ்வளோண்டு பிள்ளைட இந்த வயசுக்குன்னு மயிறு பிடின்னு இருப்பான். அதே மதுரையிலேருந்து ஒருத்தன் வந்து இங்கே அம்மாவில் ஒரே அரைஞ்சானா சுட்டிப்பான். புறம்போக்கு சென்னையில் வாங்குகிற பிச்சைக்காரன் நாய். அந்த கிளவிக்கு சோறு கொடுங்கடா, சோத்தை கொடுங்க. 200 கொடுக்குற சனியை இங்கே ஓட்டு நீ காசு கொடுக்கலாம் ஓட்டு போட மாட்டான் தெரிஞ்சு போன விஷயம். அப்படி நல்லா கொடுங்கடா, ஒரு 5000 கொடு, ஒரு 10,000 கொடு, ஒரு 5 லட்சம் கொடு. ஏடா தமிழ்நாட்டையே ஆட்டை போட்டு வச்சுன்னு இருக்கிறீங்க. உங்ககிட்ட இல்லாத காசா? ஏன்னா மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கலன்ற பெஞ்சலுக்கு கொடுக்கல, எதுக்குடா அவங்களுக்கு கொடுக்கணும்? ஒரு ஊர் உலகத்தையே சொந்தமாக வச்சுன்னுக்குற. அப்போ என் வீட்டில் வெள்ளம் வந்துச்சு, மயில் வந்துச்சு, செவுறு ஊந்துச்சுன்னா நான் தானடா செலவு பண்ணிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களும் அங்கே அடுத்த ஸ்டேட்டில் நான் வந்து கொடுப்பான். நீ தானடா செலவு பண்ணிக்கணும். உன் ஊர் தானே, உன் தமிழ் தானே, மொத்தமும் சொத்து தானே. வான் சொத்து அது அழிஞ்சு போச்சு, புயலில் விழுந்து போச்சு, இல்லை பில்டிங் விழுந்து போய் நீ செலவு பண்ணிக்க.
300 கம்பெனி இருக்குதான் இவனுங்களுக்கு. 300 கம்பெனி நெருப்பில் அழிய போகுது. நெருப்பில் அப்படியே நட்சத்திரங்கள் எரிஞ்சு எரிஞ்சு உளுந்து மொத்தமாக அழிய போகிறீங்களா. பாவம் அந்த கேள்வி பசியில் ரோட்டில் நேற்று அனாதியாக சுற்றுது. ஒரு 200 காசை கொடுக்காம அது கையில் கொடியை கொடுத்துட்டு விட்டு போயிட்டானு. அப்போ நடந்து ஊருக்கு போச்சு, இல்லை எங்கே போய் செத்துச்சு சாணியனுங்க சாவுங்க. ஏய் சின்ன பிள்ளைங்களாம் அவங்களுக்கு சொல்கிறேன், அவனுக்குமே ஓட்டு போடாதீங்க. அப்படி மீறி நீ ஓட்டுக்கிட்டு போகிறனா உன் தாய் தந்தை மனைவி இணைவி குழந்தை குட்டி ஈட்டி எல்லாத்தையும் இழந்து அனாதியாக ரோட்டில் சாவ போகிற. இது சாபம், பார்த்துக்க.